காதுன்னா வேதுன்னு கேட்குமாமா. அந்த ராகு உட்காந்துருக்கறனால எல்லா விஷயத்தையுமே பிரம்மாண்டமாக பார்க்க தோணும். எதுவுமே ஒரு லெவலில் இருக்காது. இப்போ என்னன்னா இவங்க கும்பராசியில் இருக்கிறவங்க லவ் பண்ணாங்கன்னா பெரிய பொண்ணை லவ் பண்ணுவாங்க. கல்யாணம் ஆகணும்னா ஜூனுக்குள்ளே தயவுசெய்து ஏதாவது பார்த்து முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகிறக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஒட்டா அக்டோபர் நவம்பர் அடுத்த வருஷம் எங்கேயோ நிறைய ஹெல்த் மெயினாக பட்ட இடத்துலயே படங்கிற மாதிரி காலையே அடி. பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்படிதான் நடந்துட்டு இருக்கும். அடிக்கடி உடம்பு தொந்தரவு பண்ணுறது, அடிக்கடி மனசு ஒரு மாதிரி வேதனையாக இருக்கிறது. எப்பவுமே எல்லாருமே நம்மளை பகையாக பார்க்குற மாதிரி. அந்த பராபவம் ஆண்டு ஆரம்பித்தது ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லலாம். ஆனால் ஃபேமிலிக்குள்ளே சண்டை சச்சரவுகள், பிரச்சனை, வாக்குவாதம், கணவன் மனைவிக்குள்ளே டமால் டிமில் இதெல்லாம் கேட்டுகிட்டே இருக்கும். யாரையுமே நோட்டீஸ் விடாமல் பார்த்துக்கணும். இந்த பராபவ ஆண்டு கும்பராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கும் ஐயா? கும்பராசி நண்பர்களுக்கு ராசி லக்னத்தில் ராகு உட்கார்ந்துருக்க வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஒரு விதத்தில். இன்னொரு விதத்தில் ராசி லக்னத்தில் ராகு உட்காரதுனால பிரச்சனை. அதாவது என்னன்னா காதுன்னா வேதுன்னு கேட்குமாமா. அந்த ராகு உட்காந்துருக்கறனால எல்லா விஷயத்தையுமே பிரம்மாண்டமாக பார்க்க தோணும். எதுவுமே ஒரு லெவலில் இருக்காது. இப்போ என்னன்னா இவங்க கும்பராசியில் இருக்கிறவங்க லவ் பண்ணாங்கன்னா பெரிய பொண்ணை லவ் பண்ணுவாங்க, இல்லையா ஜாதி மாதிரி லவ் பண்ணுவாங்க. கல்யாணம் ஆகணும்னா ஜூனுக்குள்ளே தயவுசெய்து ஏதாவது பார்த்து முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகிறக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஒட்டா அக்டோபர் நவம்பர் அடுத்த வருஷம் எங்கேயோ 2027 அக்டோபருக்கு அப்புறம் தான் எதாவது இருக்காது. தெய்வமாக பார்த்து கண் திறந்தாதான் உண்டுங்கிற மாதிரி நிலைமையில் இருக்கு. இந்த ராசி லக்னத்தில் ராகு இருக்கிற வரைக்கும் பெரிய பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிலாம் காணா தேடி வரும். குரு ராகு சேருவது குரு சண்டால தோஷம். ஆனால் அந்த குரு இந்த பராபவ ஆண்டு ஆரம்பித்த உடனே ராகுவை கடந்து விடுகிறார். ராகுவை கடந்த குரு சண்டால தோஷத்தை கொடுக்க மாட்டார், சண்டால யோகத்தை கொடுப்பார். அப்படின்னு என்ன அர்த்தம்னா நல்ல பணம் வரும். பஞ்சமஸ்தானத்தில் குரு இவ்வளோ நாள் குழந்தைக்கு ட்ரை பண்ணுறேன், ஐயுஐ ட்ரை பண்ணுறேன், ஐவிஎஃப் ட்ரை பண்ணுறேன், ஒன்றும் இல்லை சார், 3 எக்கு அந்த 3மே போச்சு சார், வச்சு உள்ள 10 நாளில் போச்சு சார்ங்கிற சமாச்சாரம்லாம் சரியாகி இப்போ நல்ல ஆண் குழந்தை பிறகு நிறைய குழந்தைகள். இந்த ராகு கன்ஜங்ஷனில் பிறந்த குழந்தைகளுக்கு பாதி பேருக்கு இந்த ஆட்டிசம் சம்மந்தப்பட்ட பாதிப்பு 3ஆம் இடம் பார்த்தோன்னா தெரிஞ்சிடும். அதிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு தெரப்பிக்கெல்லாம் அவங்களுக்கு அனுப்பக்கூடிய பிராப்தம், அதுலேருந்து அவங்க வெளிவரக்கூடிய பிராப்தம், நிறைய ஹெல்த் மெயினாக பட்ட இடத்துலயே படங்கிற மாதிரி காலையே அடி. பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்படிதான் நடந்துட்டு இருக்கும். அடிக்கடி உடம்பு தொந்தரவு பண்ணுறது, அடிக்கடி மனசு ஒரு மாதிரி வேதனையாக இருக்கிறது. எப்பவுமே எல்லாருமே நம்மளை பகையாக பார்க்குற மாதிரி, உங்கள் கிட்ட பார்த்தோன்னே எஸ்கேப் ஆயிடலாங்கிற மாதிரி மற்றவங்க ஃபீல் பண்ணுவாங்க. நீங்கள் கிடையாது. ப்ராப்ளம் இஸ் நாட் வித் யூ. உங்களுடைய இந்த ஆண்டுடைய பலன்களில் ராகு உட்கார்ந்துருக்கிற டைரக்ஷன் அப்படி இருக்குது. இந்த மெயினாக இந்த கும்பராசியில் பிறந்தவங்க, மிதுன ராசியில் பிறந்தவங்க, துலா ராசியில் பிறந்தவங்க வரக்கூடிய ஆண்டு மெயினாக கொஞ்சம் விமான பயணங்களில் முடிஞ்ச அளவுக்கு தவிர்ப்பது நன்று. இல்லைன்னா ஆகாய மார்க்கம் இல்லாமல் ரோட்லேயே இருந்தாலும் சரி நல்ல டிரைவராக வச்சுக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் ஓடாதீங்க, அதுதான் பெட்டர். இல்லையா பின்னாடி உட்காந்து போங்க, இதுதான் நல்லது படும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த ராகுவில் என்ன பண்ணுவாங்கன்னா புது வேலைக்கு அப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கும். ரெண்டாவது ஜூனுக்கு அப்புறம் என்ன நடக்கும்னா குரு மாறுகிறார், உச்ச பலத்துக்கு மாறுகிறார். அப்போ என்ன அர்த்தம், ஒரு பெரிய பொறுப்பு ஒரு நிறுவனத்தில் கிடைக்கும். இப்போ ஒரு பேசிக் அப்ரசன்ட்டியாக இருந்தீங்கன்னு வைங்க, உங்களை ஒரு மேனேஜர் லெவலில் கூட்டு போய் உட்கார வச்சிருவோம். நிறைய பேருக்கு பேங்க்ல லோன் வாங்கி ஒரு விஷயத்தை நீங்கள் ஆரம்பிப்பீங்க. வாடகை வாங்கக்கூடிய யோகம் ஏற்படுகிறது. நிறைய பேருக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் மாதிரி கட்டி அதை வாடகைக்கு விடுறது, அக்ரிமெண்ட் போடுறது, வீடு விற்பனை செய்யக்கூடிய ஒரு மனிதராக மாறுவது, ஏஜென்ட்டாக மாறுது, லோன் கன்சல்டண்ட்டாக மாறுதுங்கிற மாதிரி ஒரு சுய தொழிலில் நீங்கள் நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் பெறக்கூடிய வாய்ப்புகள். அது 85% ஆஃப் த கும்பத்தில் பிறந்தவங்க லா படித்தே தீர்வீங்க. நிறைய பேர் ஆசிரியர்களாக மாறக்கூடிய வாய்ப்புகள், நிறைய பேருக்கு டிஜிட்டல் டேட்டா சயின்டிஸ்டாக நீங்கள் மாறக்கூடிய வாய்ப்புகள், நிறைய பேருக்கு இந்த பேஸ்ட் ஆன் புது டெக்னாலஜி, ஏஐ மாதிரி டெக்னாலஜி, அதில் குவாண்டம் பேஸ்டு ஃபிசிக்ஸ் இதிலெல்லாம் பெரிய அளவுக்கு நீங்கள் சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேருக்கு மருத்துவர்கள் மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த பெடியாட்ரிஷியன் சம்மந்தப்பட்ட கோர்ஸ் எடுத்து ஜெயிக்கக்கூடிய பிராப்தம், கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் சம்மந்தப்பட்ட கோர்ஸ் எடுத்து அதை பெரிய அளவுக்கு ஜெயிக்கக்கூடிய பிராப்தம், மெரிட்டில் சீட் அடிக்கக்கூடிய பிராப்தம். எந்த போட்டி என்று விட்டாலும் சரி ஜெயிக்கிறது கும்பமாக இருக்கும். ஜூனுக்கு அப்புறம், ஜூனுக்கு முன்னாடி ஒரு வாரம் 10 நாள் ஒரு மாதம் வரைக்குமே பாசிட்டிவ் தான். அது முன்னாடி வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மெயினாக இந்த பராபவம் ஆண்டு ஆரம்பித்தது ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லலாம். ஆனால் ஃபேமிலிக்குள்ளே சண்டை சச்சரவுகள், பிரச்சனை, வாக்குவாதம், கணவன் மனைவிக்குள்ளே டமால் டிமில் இதெல்லாம் கேட்டுகிட்டே இருக்கும். யாரையுமே நோட்டீஸ் விடாமல் பார்த்துக்குங்க. நீங்கள் நோட்டீஸும் போடாதீங்க, அவங்களும் நோட்டீஸ் விடக்கூடாது. ஆஃபீஸ்லேருந்து ஜிஎஸ்டிலேருந்து உங்களுக்கு மெமோ கொடுத்தாங்கன்னா டீசெண்டாக ரிப்ளை பண்ணணும்.
அதை அப்படியே தட்டிட்டு அப்புறமா எங்கள் ஆடிட்டர் இருப்பார், அவர் பார்த்து பாருன்னா அவரை மறந்துடுவார் உங்களை. அதனால எந்த கோர்ட்டு கேஸு வம்பு தும்பு வழக்கு பிரச்சனைகள் இருந்தாலும் கரெக்டாக ஹேண்டில் பண்ணும். ஆனால் ஒரு பாசிட்டிவிட்டி என்னன்னா குழந்தைகள் நல்லா இருப்பாங்க. குழந்தைகளோட லைஃப்ல புது முயற்சி, ஹாஸ்டல்ல போட்டு குழந்தை படிக்க வைக்கிற மாதிரி, வெளியூர்ல போய் ஹாஸ்டல்ல போட்டு குழந்தைய படிக்க வைக்கிற மாதிரி நல்ல கோர்ஸ், நல்ல ஒரு உத்தியோகம் இதெல்லாம் கிடைக்கும். ஆனால் குழந்தைகளோட ஹெல்த்தில் லைட்டாக கவனமாக இருக்கணும். ஜலதோஷம் பிடிக்கிறது, அடிக்கடி ஜலதோஷம் பிடிச்சதுனால கொஞ்சம் ஹெல்த்தில் ப்ராப்ளம் கொடுக்குற மாதிரி ஒரு வாய்ப்பு. ஆனால் என்னன்னா அக்டோபருக்கு அப்புறம் இந்த மாதிரி பல பிரச்சனை அப்படியே கப்புன்னு அடங்கிடும். ஏன்னா குரு வந்து உங்களுக்கு 7ஆம் இடத்துல போய் பார்வை பலத்தை கொடுக்கறதுங்கிறது ஒரு பெரிய அதிர்ஷ்டம். அட் தி சேம் டைம் 2ஆம் இடத்துல சனி இருக்கிற வரைக்கும் பணம் வரும், ஆனால் பிச்சு பிச்சு வரும். 1000 ரூபா கட்டினா காலையில் 50 ரூபாய், 11 மணிக்கு 200 ரூபாய், அப்படி பிச்சு 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 வரும். இஎம்ஐல வர்ற மாதிரி உங்களுக்கு அப்படிதான் அந்த ஒரு காலகட்டத்தில் வரும். வாயில எப்பவுமே கெட்ட விஷயங்களை பேசாம பார்த்துங்க. கெட்ட விஷயங்கள் பேசுனீங்கன்னா அப்பட்டமா அப்படியே நடக்கும். அதனால வந்து அஸ்து தேவதைகள்னு சொல்லுவோம், பக்கத்துல இருக்கிறவங்க அங்க வை சங்க வைன்னு நம்ம சொல்றோம்ல, அந்த மாதிரி அஸ்துவ தேவதைகள் பக்கத்துல இருப்பாங்க. அவங்க ஒரு விஷயத்த நீங்க சனி 2ஆம் இடத்துல உட்காரும்போது நீங்க சொன்னீங்கன்னா அப்படியே நடக்கும். குடும்பத்தில் இருக்கிற மனுஷங்களை தயவு செய்து மதிங்க. சனி 2ஆம் இடத்துல இருக்கும்போது ஊராவெல்லாம் நல்லவனா இருப்பான், வீட்டுக்கு கொடுக்குறவனும் சரியா இருக்காதுங்கிற மாதிரி இஷ்டத்துக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் கொடுக்கும். ஸோ அதனால கும்பராசி நண்பர்கள்ல பணம் பொருளாதாரத்துல உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. யூ ஆர் ரியலி குட். குரு உச்சஸ்தானம் உச்சபலம் பெறுகிறது, சனி உட்கார்ந்துருக்கக்கூடிய ஸ்தானம் நல்லா இருக்கு, ராசி லக்னத்துல ராகு உட்கார்ந்துருக்கு. இந்த ஆண்டு முழுக்க முழுக்க நல்ல மாற்றங்கள் நீங்க பார்க்க முடியும். ஃபேமிலிக்குள்ள கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஒரு சில பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வெளியே கிடைக்கிறதுனால கொஞ்சம் பிரிஞ்சு போகக்கூடிய வாய்ப்புகள் டெம்பரவரி. ஒரு வருஷம் மட்டும் ஹஸ்பண்ட் அங்கே போய் வேலை செஞ்சுட்டு வரணும், இல்லைன்னா குழந்தை இருக்கிறதுனால கொஞ்சம் ஒரு வருஷத்துக்கு ஆனதுக்கு அப்புறம் நாங்கள் போய் ஹஸ்பண்ட் கூட சேர்றேன், இல்லை ஒய்ஃப் கூட சேர்றேங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் நடக்கும். அதில் மெயினாக அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு சண்டை சச்சரவுகள் எல்லாம் பார்த்துக்கொள்ளும் நல்லது. நீட்டில் நீங்கள் தான் கிளியர் பண்ணி உங்கள் பசங்களுக்கு டாக்டர் சீட் கிடைக்கும். நிறைய பேருக்கு திருமண வாய்ப்புகள் மேக்ஸிமம் ஜூனுக்குள்ளே முடிஞ்சிடும். நினைச்ச காரியங்கள் எல்லாமே சக்ஸஸ் ஆகும். போராட்டமும் சரி சண்டையும் சரி இல்லாமல் பார்த்துக்கொள்வது நல்லது. சதய நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல பணம் வரும், நல்ல உத்தியோகம் கிடைக்கும். புதுசாக ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சு அதை பெருசாக கொடி கட்டி பறக்கக்கூடிய வாய்ப்புகள். லோன் அப்ளை பண்ணணும், ஏன்னா பிஸ்னஸ் லோன், என்டர்பிரனர் சம்மந்தப்பட்ட லோன், ஸ்டூடெண்ட் லோன், எது இருந்தாலும் சரி, படிப்புக்காக அப்ளை பண்ணுற லோன், இல்லை நான் ஒரு 10 மாடு வாங்கி சூப்பராக பிஸ்னஸ் பண்ண போகிறேன்னு சொல்லி அதுக்கு ஏதாவது லோன் சப்சிடி கேட்டால் உடனே கிடைக்கும். நிறைய லோன் வாங்கி நீங்கள் பெரிய அளவுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. லோன் இருந்தாலும் கரெக்டாக கட்டிடுவீங்க, பயப்பட வேண்டியது. திரிகோணத்தில் சனி இருக்கிற வரைக்கும் உங்களை மனசில் வந்து நியாயத்தை சொல்ல வைக்கும். அதெல்லாம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப நல்லா இருப்பீங்க. அதில் மெயினாக நிறைய பேருக்கு வாய்ப்புகள் தானாக தேடி வரும் அப்படிங்கிறதான் உண்மை. சூப்பராக இருப்பீங்க. அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுக்கு ஜாக்பாட். பூரட்டாதி நட்சத்திரம்ங்கிறது குருவுடைய நட்சத்திரம். பஞ்சமஸ்தானத்தில் கரெக்டாக நம்முடைய புனர்பூச நட்சத்திரத்தை தாண்டும் போது உங்களுக்கு கல்யாணம் ஆகும், இல்லையா, குழந்தை பிறக்கும், பெரிய ஒரு வீடு நிலம் இந்த மாதிரி கிடைக்கும். சில பேருக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். ஒரு மினிமம் ஒரு 30 பேர் 40 பேர் உங்களுடைய ஜாதகத்துடைய பலம் எப்படி இருக்கோ அது தகுந்த மாதிரி நிறைய பேர் நிர்வாகம் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான பிராப்தம் இந்த டைம்ல ஏற்படும். ஸோ கும்பராசி நண்பர்களில் மெயினாக நம்முடைய பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி, கோல்டன் சான்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். கொஞ்சம் கெத்தாக இருப்பீங்கன்னு சொல்லணும், சூப்பராக இருப்பீங்க. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது சந்தோஷத்தின் விளைவு ஒரு 75% இருக்கு, ஆவரேஜ் தான். பொருளாதார ஏற்றம் ஜம்முன்னு இருக்கு, 90% இருக்கு, நல்லா இருப்பீங்க, தைரியமா. அப்படின்னா இந்த கும்பராசி நேயர்கள் வழிபடக்கூடிய தெய்வங்கள் என்னென்ன? மெயினா கும்பராசி நபர்கள் பார்த்தீங்கன்னா பூதராஜரை வழிபாடு செய்வது. கும்பகோணத்துல விஜேந்திர சுவாமிகள் மடம் இருக்கு. இப்போ புதுசா வியாசராஜ சுவாமி மடம் ஆரம்பிச்சிருக்காங்க, ரொம்ப சூப்பரா இருக்கு. இன்ஃபேக்ட் கட்டி முடிச்சாச்சு, கும்பாபிஷேகம் முடிஞ்சது. பூதராஜை வழிபாடு செய்து வியாசராஜருடைய மடத்துக்கு வந்து பசுமாட்டுக்கு தான தர்மங்கள் செய்வது, ஒரு நாளுக்கான உணவுக்கான தானம், அது வேறு ஹஸ்தோதகம்னு சொல்லுவோம், முடிஞ்சால் அதுக்கான தான தர்மங்கள் செய்வது. 5 பிராமணர்கள், நான் சொல்றது வேதம் படித்த விற்பனர்கள், அவங்களுக்கு தான தர்மங்கள் செய்யும்போது ஸ்ட்ரெயிட்டாக உங்கள் ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகும். நீங்களும் நல்லா இருப்பீங்க, உங்கள் குடும்பமும் நல்லா இருக்கும். ஆல் தி பெஸ்ட்.